நடிகர் ரஜினிகாந்த் சினிமாவில் இருந்து ஓய்வு பெறப்போவதாக வெளியான தகவல் குறித்து எமது செய்தியாளர் பாண்டியன் எழுப்பிய கேள்விக்கு ஆண்டிப்பட்டி பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். நடிகர் ரஜினிகாந்த் தமிழ் சினிமாவிலிருந்து ஓய்வு பெறுவதாக தகவல் வெளியாகிருக்குது. அது குறித்து மக்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஓய்வு பெற போறாரு அப்படின்ற விஷயம் வெறும் வதந்தியா இருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அவர் உள்ளூர் ரசிகர்கள் மட்டும் கிடையாது, உலக ரசிகர்கள் பூராமே தன்னுடைய திரைப்படங்கள் மூலியமா மகிழ்ச்சி படுத்திக்கிட்டு இருக்காரு. அவர் தொடர்ந்து நடிக்கணும். ஐயா கமலஹாசன் கூட அவர் நடிக்க போவதா ஒரு செய்தி கேள்விப்பட்டோம். நாங்க அதை ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். திரும்ப ஒரு சப்பானியும் பரட்டையும் நாங்க திரையுலகில பாக்குறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம். ரஜினிகாந்த் அவர்கள் 73 வயசுலயும் நடிச்சு நம்பர் 1 சூப்பர் ஸ்டாரா இருந்துட்டு இருக்காரு. அவரை பார்த்து பல வருஷமா நான் பாட்சா படத்துல இருந்து ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன். மீண்டும் அவர் படத்தை நடிச்சு கொடுத்து மக்களை சந்தோஷப்படுத்தணும்னு வேண்டி விரும்பி கோரிக்கை வைக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்தோடனே அவரோட மூவியை நாங்கள் இன்ட்ரெஸ்டாக பார்ப்போம். சரிங்களா, அவரோட கொள்கைகள், அவர் இந்த பாபாவோட இது ஃபாலோ பண்ணுறது எல்லாமே எங்களுக்கு நல்லா பிடிக்கும். அதே மாதிரி இன்னும் வரக்கூடிய ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு அவர் இன்னும் நிறையா இது பண்ணணும், ஓய்வு பெறக்கூடாதுன்றது எங்களோட தாட். 50 வருஷத்துக்கு மேலே சினிமாவில் நடிச்சிட்டாரு, இன்னும் நடிப்பார். அவருக்கு ஓய்வெடுக்க தேவையில்லை. எந்த படம் அவர் படம் வந்தாலும், இன்னி வர்ற படம் வந்தாலும் அடுத்த படம் அதுக்கு அடிச்சுக்கிற முடியாது. அவரும் சிவன் பக்தர், நாங்களும் சிவன் பக்தர். அவருக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். சின்ன வயசுலேருந்து ரஜினிகாந்த் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் குடும்பத்தோட தேட்டருக்கு போய் படத்தை பார்ப்போம். எங்கள் பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ரஜினி படம் 50 வருஷமா அப்போ நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் இன்னும் படம் நடிக்கணும், நடிச்சுக்கிட்டு இருக்கணும். அவர் ஓய்வு பெறக்கூடாது. நடிகர் ரஜினிகாந்த் சினிமாவில் இருந்து ஓய்வு பெறப்போவதாக வெளியான தகவல் குறித்து ஆண்டிப்பட்டி பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.